இந்த யுத்தம் எப்ப முடியும்? இதுல யாருக்கு வெற்றி கிடைக்கும்? பிள்ளைகள், இந்த யுத்தம் உலகம் அழியும் வரைக்கும் முடிய மாட்டாது. இந்த உலகத்துல பிள்ளைகள் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்குது. யாருமே பிள்ளைகள் தீவிரவாதத்தையோ அல்லது சர்வாதிகாரத்தையோ விரும்புறது இல்லை. அமெரிக்காவை விட இந்த உலகத்துல எந்த நாடும் பிள்ளைகள் அதிகாரத்தை யாரும் முன்னுக்கு போகலாது. அப்படி முன்னுக்கு போனா நடக்கிறது என்னன்னு சொன்னா அவங்களோட அதிகாரம் பறிக்கப்படுது. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல இருந்து பிள்ளைகள் பாருங்க, மத்திய கிழக்கு நாடு மட்டுமல்ல, ஆரம்பத்துல இருந்து முதலாவது அடிச்சது பிள்ளைகள் ஜப்பானுக்கு. இது வரைக்கும் அந்த நிலத்துல புழு கூட முளைக்கல. உண்மையிலேயே பிள்ளைகள் இந்த ஈரானோட உள்ள யுத்தத்துல அமெரிக்கா கடவுளையும் நினைக்கல பிள்ளைகள். அவன் எப்படி நினைச்சேன்னு சொன்னால், வெனிசுலா ஜனாதிபதியை இரவோடு இரவு வந்து தூக்குறான், ஆளை கொண்டு போயாச்சு. யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது ஒட்டோவாக வெனிசுலா கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது அமெரிக்கா. அடுத்து அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது கிரீன்லாண்டுக்கு, அடுத்த ஒரு ஆசை இருக்கு அடிக்கணும் கியூபாக்கு. எந்த அளவுக்கு சொன்ன அமெரிக்கா சொல்லுது, எங்கட விமானம் இந்த உலகத்துல எந்த நாட்டுல இறந்திருந்தாலும் உங்களோட அனுமதி நான் கேட்க மாட்டேன், எனக்கு உரிமை இருக்குது, எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த நேரத்தையும் இறக்கலாம். உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முதல் ஸ்ரீலங்கா பிள்ளைகள் MCC ஒப்பந்தம் வந்துச்சு. தற்செயலா ஸ்ரீலங்கா அந்த MCC ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு இருந்தா அமெரிக்கன் பேஸ் இன்றைக்கு ஸ்ரீலங்கால இருந்திருக்கு. இஸ்லாமியர்களோட கொள்கையிலிருந்து வேறுபட்ட கொள்கையைத்தான் ஈரானியர்கள் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நான் எடுத்து சொல்ல வாருன்னா, உங்களோட ஊருக்குள்ள வந்து உங்களோட ஊருக்குள்ள ஒருத்தருக்கு யாராவது வெளியூர்ல இருந்து வந்து அடிச்சுட்டு போனா நாங்க பார்த்திருந்தா கோரிக்கை பிள்ளைகள். அதனால நாங்க என்ன செய்யறோம், அமெரிக்காவுக்கு தகுந்த பாடம் யாராவது ஒருத்தர் படிக்கணும், அது எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நாட்டுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இவங்க அட்டகாசத்தை குறைக்கணும். இப்பயே பிள்ளைகள் ரஷ்யாட்ட இருந்து என்ன வாங்குறதுக்கு அமெரிக்கா பெர்மிஷன் கொடுத்திருக்கிறான் 30 நாளைக்கு இந்தியாவுக்கு. இந்தியா ஒன்றும் பேசலாது, வல்லரசுன்னு சில பேர் இருந்ததுக்கு பிள்ளைகள் எதுவுமே எக்ஸ்ட்ரா பேசலாது பிள்ளைகள். அப்ப இப்படி அடிமையாக பிள்ளைகள் உலகத்தின் சண்டியனாக இருக்கிறது அமெரிக்கா, அதுக்குரிய சண்டியனாக இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப். சின்ன பிரேக் இருக்கும் திருப்பி யுத்தம் இருக்கும், சின்ன பிரேக் இருக்கும் திருப்பி யுத்தம் இருக்கும். அடுத்தது பிள்ளைகள் அடிக்க போறது துருக்கிக்கு அடிச்சு துருக்கியில இஸ்தான்புல், அதாவது பிள்ளைகள் தலைநகரம் கைப்பற்றவை. அடுத்து அடிக்கிற பிள்ளைகள் சவுதி அரேபியா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்கள் ஒரு புனித பூமி ஒன்று பொதுவச்சுடன் எல்லாருக்கும் வழங்குது கஹபத்துல்லான்னு சொல்லி, கஹ்பா இது உடைக்கப்படுது. நல்லா உடைக்கணும், இதெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு பிள்ளைகள் ஒரு மனிதர் தோன்றுவார். அவர் எப்படி தோன்றுவார் பிள்ளைகள், அவர்தான் கடவுள் தோன்றுவார். எல்லா மக்களும் பயந்துருவாங்க. அவர் கடல் இறங்கின பிள்ளைகள் அவருடைய கரண்டை கால அளவுக்கு தான் கடல் நீர் இருக்குமா. இது வரைக்கும் பிள்ளைகள் இந்த உலகத்துல அட்டகாசம் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப இந்த அட்டகாசம் எப்ப முடியும் பிள்ளைகள்? அதுக்கு பிறகு ஒரு தலைவர் எங்கட எண்ணத்தின் அடிப்படையில இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க உயிரோட இருந்தா துருக்கிக்கு அடிச்சாண்டா நான் சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அடிக்கோடும் அடிச்சா ஞாபகப்படுத்திக்கணும், அடுத்து எங்க போகுது இல்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். இது நீங்க உண்மையை காணும்னா காலத்துக்கு இடம் கொடுக்கணும். கடைசியில பிள்ளைகள் ஒரு தலைவர் உருவாகுவார். அந்த தலைவர் தான் பிள்ளைகள் அரபியில சொல்றது இமாம் மஹ்தி உருவாகும் வரைக்கும் இந்த உலகத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். இமாம் மஹ்தி வந்ததுக்கு பிறகுதான் பிள்ளைகள் இந்த உலகம் சமாதானம் அடையும்.